என்னம்மா பண்ணுற? நானாம்மா இந்த துணியெலாம் வந்து தைச்சி முடிச்சுட்டு மிஷின் ஆண்டு அப்படியே இருந்துச்சுல்ல. இந்த துணியில் வந்து எந்த துணி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குதோ இந்த துணியெலாம் வந்து 80 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பட்டி பீஸ் வந்து துணி பத்தாது. நான் ஒரு டைம் வந்து லைனிங் வாங்கி போட்டு பட்டி வைப்பேன். ஏன்னா பட்டி வந்து 3 பீஸ் வைக்கணும். அதனால இறக்க துணிலாம் தேடி இந்த கவர் ஃபுல்லாக தேடி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக அந்த கவரில் வச்சுப்பேன். கொஞ்சம் ரொம்ப உதவா துணியாக இருக்குது தைச்சிருந்தா அது வந்து ஒரு கவரில் போட்டு அப்பா வந்து வண்டி கிண்டி துடைக்கும். இல்லை யாருக்கா கொடுத்துருந்தா கொடுத்துரும். அவ்வளோதாங்க. இதேமாரி நீங்கள் புதுசாக டைலர் வேலை செய்கிறீங்கன்னா புதுசாக இருந்தாலும் சரி ரொம்ப நாள் தைக்கணும்னாலும் சரிங்க, இந்தமாரி கொஞ்சம் பெரிய பெரிய துணியாகத்தெல்லாம் கீழே போட்டுறாதீங்க. ஏன்னா பட்டி வந்து ஒரு 3-4 பீஸ் வைக்கணும். அதனால் வந்து பத்திரமா சேர்த்து வச்சுக்கோங்க. இந்தமாரி டைலர் சம்மந்தமான டிப்ஸு எல்லாம் கமெண்ட் மூலமாக கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்கிறேன். பாய்ங்க. என்னுடைய டைலர் மிஷினு ஜாக் A2. இந்த டைலர் மிஷினில் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் பசங்களும் சரி எங்கள் வீட்டுக்காரும் சரி பெல்ட்டு ரிமோட்டு பவுட்ரு எல்லாமே இது மேலே தான் வச்சுருவாங்க. உங்கள் வீட்லையும் டைலர் மிஷின் மேலே எல்லோரும் இப்படி தான் பொருள் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள்.